ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹைப்பர் லிங்க்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ டேஷ்போர்ட் ரிப்போர்ட் கிரியேஷனில் பட்டன்ஸில் நீங்கள் பேஜ் நேவிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸல் பேஸ்ட் டேஷ்போர்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் மூவ் பண்ணுறதுக்கு ஹைப்பர் லிங்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஷீட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணும்போது ஸோ கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் ஈஸியாக ஒரு சம்மரைஸ்டு ஷீட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹைப்பர் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ்னா இந்த கரண்ட் டாக்குமெண்ட் எக்ஸல் ஷீட்ஸ்லேயே நீங்கள் நேவிகேட் பண்ணணும்னா அது இன்டர்னல் ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த கரண்ட் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் அதர் டாக்குமெண்ட்டை போய் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ். ஸோ இன்டர்னல் ரிசோர்ஸஸ்க்கு நீங்கள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் எக்ஸலுக்கு தெரியும் நீங்கள் இன்டர்னல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், செல் ரெஃபரன்ஸ் வந்து ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு செல் ரெஃபரன்ஸ் பற்றி எதுவும் தெரியலன்னா கார்டில் அதை மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். செல் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சால் தான் எக்ஸலில் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், A2 செல்லில் போய் நான் செலக்ட் பண்ணி F4 கொடுத்துட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது A2ல எனக்கு 2 வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நான் எங்கேயாச்சும் காப்பி பண்ணி போட்டாலும் எனக்கு 2 கரெக்டாக வருது. ஆனால் நான் இந்த வேல்யூ காப்பி பண்ணி மற்ற ஷீட்டில் நான் போடுறேன்னா ஸோ எனக்கு A2ல என்ன வேல்யூ யூசர் 1 அந்த பர்டிகுலர் ஷீட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு கேப்சர் பண்ணுது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த A2 செல் கூட இந்த ஷீட் ரெஃபரன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். சம்மரின்னு கொடுத்துட்டு ஆச்சரிய குறி கொடுத்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த வேல்யூவை நான் காப்பி பண்ணி ஃபார்முலாவை நான் எங்கே போய் பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு அந்த 2 வேல்யூ தான் வரும். அதாவது அந்த சம்மரி ஷீட்டில் இருக்கிற A2 வேல்யூ தான் எனக்கு வரும். ஸோ எனக்கு அந்த வேல்யூ கேப்சர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த இடத்துல மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹைப்பர் லிங்க்ஸில் எக்ஸலில் இன்டர்னல் ரெஃபரன்ஸ்க்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் இதை ரேப் பண்ணிவிடுங்க. ரேப் பண்ணிவிட்டு இதை ஹைப்பர் லிங்க் கூட கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சம்மரி ஷீட்டில் இருக்கிற A2 செல்லுக்கு கிளிக் பண்ண உடனே மூவ் ஆகிடுச்சு. இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேக்காக நான் சம்மரி ஷீட்னு போடுறேன். போட்டு என்டர் பண்ணால் ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண உடனே சம்மரி ஷீட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரையும் இருக்கிற ஷீட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஜான்வரின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் பிடிச்சி நான் ஃபில் டவுன் பண்ணால் போதும், எனக்கு வேல்யூஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷீட்டை வந்து நான் ஹைப்பர் லிங்காக ஆட் பண்ணணும். லைக் ஈக்குவல் டு நம்ம பண்ண அதே ப்ராசஸ் தான். நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுக்கணும். நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா அன்சிம்பிள் கொடுத்து நான் செல் வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன். திருப்பி அன்சிம்பிள் கொடுத்துட்டு ஆச்சரிய குறி கொடுத்துட்டு எனக்கு எந்த செல் வேல்யூ தேவையோ A1 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டு ஷீட் நேம் எடுத்துருக்கிறேன். ஷீட் நேம் கூட அந்த ஆச்சரிய குறியை ஆட் பண்ணிவிட்டு A1 செல்லில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் இது கூட வந்து ஹைப்பர் லிங்க்னு கொடுக்க வேண்டியது தான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி நேமாக பேஜ்னு கொடுக்குறேன். பேஜ் லிங்க்னே கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு டைனமிக்காக எல்லா பேஜோட லிங்க் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் மார்ச் கிளிக் பண்ணோடனே எனக்கு மார்ச் ஷீட்டோட வேல்யூஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த டேட்டா செட் மறந்துடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நான் ஒரே டேட்டா செட் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செல்ஸ் மூலமாக நீங்கள் ஃபார்முலா போட்டு நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஷேப் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே இந்த ஷேப் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் மூலமாக ஸோ இன்டர்னலாக இருக்கும்போது இன் திஸ் டாக்குமெண்ட்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணணும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்கு வந்து மேலே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ நான் ஏப்ரல்னு கிளிக் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த வேல்யூ இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணால் போதும், எனக்கு ஏப்ரலுக்கு மூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஷீட் நேம் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செல் நம்மளுக்கு தேவையோ. லைக் நான் எல்லாத்துலேயும் A1 கொடுத்துருக்கேன். நீங்கள் A1 தான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த செல் வேணால் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்னல் டாக்குமெண்ட்டில் ஹைப்பர் லிங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை.
ஜஸ்ட் நம்ம இப்போ இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஹைப்பர் லிங்க் கொடுக்குறேன். ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டு செல் அட்ரஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணணும். ஐ மீன் அந்த எக்ஸல் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்றத நம்ம எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு நான் ஏதாவது ஃப்ரெண்ட்லி நேம் கொடுத்துட்டு டிஎஃப் கொடுத்துட்டு ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதுவே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய டேட்டா செட்டில் டெய்லியும் சஃபர் ஆகுறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில்